ஒரு சைடு என்னதுன்னா நம்ம நல்லா படிக்கணும்னு சொல்லி டெய்லி வந்து 24 மணி நேரத்தில் அவங்க வந்து 15 மணி நேரம் படிக்கணும். ஏகப்பட்ட சோர்சஸ் இருக்குது. அதில் வந்து ப்ரிப்பரேஷன் சார்ந்த இஷ்யூஸ் இருக்குது, ப்ரிப்பரேஷன் அல்லாத இஷ்யூஸ் இருக்குது. தீபாவளி ஊருக்கு போகிறப்ப லக்ஷ்மிகாந்தை கொண்டு போகிறது. நீ தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்டு லக்ஷ்மிகாந்த், அது எதனால் லக்ஷ்மிகாந்த் எல்லாரும் கொண்டு போகிறாங்கன்னா அது கில்ட்டு. எப்படி நாளைக்கு படிச்சுக்கலாம், இன்னைக்கு படிக்கிறதுனால நம்ம பாஸ் ஆக போகிறது இல்லைங்கிற வரும்போது நம்ம வந்து அட் அ டைம் 4 விஷயம் பண்ணணும்னு நினைப்போம். ஜிஎஸும் படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கணும், ஆப்ஷனலும் படிக்கணும், எத்திக்ஸும் பண்ணணும். டாப்பர் வந்து டெய்லி நான் 30 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணேன், மெயின்ஸ் கொஸ்டின் 2 எழுதுனேங்கிறது சொல்கிறாங்க. அவங்க எத்தனை மாதம் அதை பண்ணாங்க, எப்போ பண்ணாங்கங்கிறது சொல்கிறது இல்லை. வாட்ச் டாப்பர்ஸ் வீடியோ வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஒரு சைடில் மென்டார் இருப்பாங்க, அந்த மென்டார்கிட்ட போகிறப்போ அந்த மென்டார் கேட்குறாரு நீ ஏன் நீ படிக்கல. ஸோ அப்போ அந்த மென்டாருக்கு பயந்து நம்ம படிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பேச போகிறோம்னா மென்டல் ஹெல்த் ஆஸ்பெக்டை பற்றி பேச போகிறோம். ஃபஸ்ட்டு ஆதில் ப்ரோட்டர்னே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரோ, ப்ரிப்பரேஷனில் இருக்கிற ஆஸ்பிரண்ட்ஸுக்கு நிறைய மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஆனால் ப்ரிப்பரேஷனாலே ஒரு சில மென்டல் இஷ்யூஸ் வரும். அது என்னன்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இருக்கிறதுலே சீனியர் நீங்கள் தான். அதை தாண்டி ஒரு ஃபேக்கல்ட்டியாகவும் நீங்கள் நிறைய கேசஸ் பார்த்துருப்பீங்க, அதனால் உங்ககிட்ட கேட்குறேன். ஓகே. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து வேரியஸ் மென்டல் ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்குன்னு ஏகப்பட்ட சோர்சஸ் இருக்குது. அதில் வந்து ப்ரிப்பரேஷன் சார்ந்த இஷ்யூஸ் இருக்குது, ப்ரிப்பரேஷன் அல்லாத இஷ்யூஸும் இருக்குது. ஸோ ப்ரிப்பரேஷன் சார்ந்த இஷ்யூஸ் எப்படி வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ரொடக்டிவிட்டி ட்ராப் அப்படின்னு ஒரு கான்செப்ட். என்னென்னா நம்ம வந்து டெய்லியும் வந்து படிக்கணும். இப்போ ஒரு சைடில் ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த சைடு இருக்குது, அந்த சைடு இருக்குது. ஒரு சைடு என்னதுன்னா நம்ம நல்லா படிக்கணும்னு சொல்லி டெய்லி வந்து 24 மணி நேரத்தில் அவங்க வந்து 15 மணி நேரம் படிக்கணும் அப்படிங்கிற ப்ரெஷர் எடுத்துக்கிட்டு அந்த 15 மணி நேரம் 13 மணி நேரம் படிக்கணும்ன்ட்டு உட்காந்து படித்து 7 நாளுமே படித்து ஒரு பிரேக்கே இல்லாமல் ஓவர் ப்ரொடக்டிவிட்டினால் போகிறப்போ வரக்கூடிய பேர்ன் அவுட்டு, இது ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ வரும். இது இல்லாமல் இதோட ஆப்போசிட் என்னென்னா, அப்படி பண்ண முடியலையே. இப்போ அப்படி பண்ணுற ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் அப்படி படிக்கலாம். இல்லை ஒரு டாப்பர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லலாம் நான் வந்து 15 மணி நேரம் படித்தேன் அப்படின்னு. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படி இல்லையே, ஒருவேளை நம்ம அப் டு தி மார்க் இல்லையே அப்படின்னு, நான் ப்ரொடக்டிவாக இல்லைங்கிறது இன்னொரு ட்ராப். அதனால் என்ன வரும்னா கில்ட் வரும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து ப்ரிப்பரேஷன் சார்ந்து வரக்கூடிய ஒரு சில மென்டல் ஹெல்த் இஷ்யூஸு. இதில் இன்னொரு டைமென்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு 5 நாள் நல்லா படிச்சுட்டு இருப்போம், திடீர்னு ஒரு நாள் வந்து சரியாக படிக்காமல் போகும். அன்றைக்கி வந்து ஒரு பிரேக் எடுத்திருப்போம், எங்கேயாவது வெளியே போயிருப்போம், ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருப்போம், இல்லை எங்கேயா அவுட்டிங் போயிருப்போம். ஆனால் அவுட்டிங்கில் வந்து ஒரு கில்ட்டை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறது என்னதுன்னா, ஒரு கில்ட்டோடவே வந்து ஒரு டூருக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருப்போம். ஆனால் அந்த டூர் பூராவும் இப்போ படிக்கலையே அப்படின்னுங்கிற கில்ட் இருக்கும். ஆனால் படிக்கலாங்கிற போது நம்ம டூருக்கு போகணுமே அப்படிங்கிற தாட் இருக்கும். ஒன்று இங்கே இல்லை அங்கே இருக்கு. ஸோ நான் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இந்த ஆஸ்பெக்டில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து படிக்கிறப்போ படிப்பை மட்டும் கவனிப்போம், பிரேக் எடுக்கிறப்போ அந்த பிரேக்கை மட்டும் கவனிப்போம். இப்போ என்னதுன்னா, ஊரில் இருக்கிறப்போ சரியாக படிக்காமல் மேலே கீழே ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருந்திருக்கும். தீபாவளிக்கு ஊருக்கு போகிறப்போ லக்ஷ்மிகாந்தை கொண்டு போகிறது. நீ தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்டு லக்ஷ்மிகாந்த், அது எதனால் லக்ஷ்மிகாந்த் எல்லாரும் கொண்டு போகிறாங்கன்னா அது கில்ட்டு. நம்ம ஊரில் போய் டைம் வேஸ்ட் பண்ணுவோம், அப்போ படிக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஊருக்கு போய் திறந்து பார்க்க போகிறதே இல்லை. ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, படிக்கிறப்போ நல்லா படிக்கணும், பிரேக் எடுக்கிறப்போ நல்லா பிரேக் எடுக்கணும். ஸோ இது 2 டைம்லேயுமே வந்து படிக்கிறப்போ நம்ம பிரேக் எடுக்கலையேங்கிற கில்ட்டும், பிரேக் எடுக்கிறப்போ நம்ம படிக்கலையேங்கிற கில்ட்டும் வந்து நம்ம கொண்டு வர முடியாது. ஸோ அப்போது இது 2த்தையும் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி ஷெடியூலில் அதை கொண்டு வரலாம். ஸோ இதுக்கப்புறமா வரக்கூடிய அடுத்த இஷ்யூ வந்து ப்ரோக்ரஸ்டினேஷன். இதுதான் வந்து மேஜர் இஷ்யூ. ஸோ மேஜர் இஷ்யூ என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்ணலான்னு இன்றைக்கி ஒரு ஷெடியூல் வச்சுருக்கோம். அந்த ஷெடியூல் வந்து இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னு வச்சுருப்போம். அதை வந்து நம்ம அப்புறம் பண்ணலாங்கிற அந்த ஒரு டெட்லைன் இல்லாமல் போகிறப்போ நம்ம தள்ளி போட்டுகிட்டே போகிறோம்ல, அப்போது அந்த ப்ரோக்ராஸ்டினேஷனில் நமக்கு ஒரு என்ன ஆகுதுன்னா, அந்த கில்ட் எப்படி வரும்னா, அப்புறம் பண்ணலான்னு தள்ளி போட்டு இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நம்ம ப்ரொடக்டிவே இல்லாமல் இருப்போம். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுச்சேன்னு ஒரு கில்ட் வரும். அப்புறம் லாஸ்ட் மினிட்ல நம்ம வந்து அதை வந்து ப்ரெஷரைஸ்டாக பண்ணணும்னு பண்ணும்போது அது எஃபிஷியண்ட்டாக பண்ணியிருக்க மாட்டோம், எஃபிஷியண்ட்டாக பண்ணலேன்னு ஒரு கில்ட் வந்துடும். ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராஸ்டினேஷனால் வரக்கூடிய கில்ட் வந்து இட்ஸ் வெரி வெரி ரிஸ்கி. ஏன்னா இப்போது இதில் வந்து ஒரு சில டைமென்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஏன் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறோங்கிற அந்த ரீசனை வந்து கண்டுபிடிக்கணும். அது காரணம் என்னென்னா, ஷெடியூல் இல்லை. ஸோ நம்மளுடைய வீக்லி ஷெடியூல், டெய்லி ஷெடியூல் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணாதது அதுக்கு ஒரு ரீசன். ஸோ ஒரு ஷெடியூல், ஒரு டெட்லைன் இருந்தால் நமக்கு இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் வராது. 2வது ரீசன் ஃபார் ப்ரோக்ராஸ்டினேஷன் வந்து லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்.
எங்கே இந்த ப்ரோகாஸ்டினேஷன் வருது அப்படின்னா, எப்போ நம்ம உட்காந்து சீரியஸாக படிக்கிறோம், இப்போ உட்காந்து நான் படித்தா நான் பாஸ் ஆகிடுவேன், எனக்கு வந்து அது அவுட்கம் வந்துடும், நம்ம சக்ஸஸ் ஆகிடுவோம், நம்ம வந்து நிச்சயமாக பாஸ் ஆக போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பிலீஃப் இருக்கிறப்போ ப்ரோகாஸ்டினேஷன் வராது. எப்போ ப்ரோகாஸ்டினேஷன் வருதுன்னா, நம்ம படித்தாலும் பாஸ் ஆகுமா மாட்டோமா அப்படிங்கிற அந்த ஒரு அன்சர்டனிட்டியை ஹிட் ஆகி அதை சீரியஸாக எடுக்கிறப்போ, எப்படியும் நாளைக்கு படிச்சுக்கலாம், இன்றைக்கி படிக்கிறதுனால நம்ம பாஸ் ஆக போகிறது இல்லைங்கிற வரும்போது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இறக்கும் போது தான் ப்ரோகாஸ்டினேஷன் வந்து அதிகமாகுது. ஸோ இந்த ப்ரோகாஸ்டினேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம அடுத்த டைமென்ஷனில் பார்த்தா, யூ ஸ்டார்ட் டூயிங் எனிதிங். இந்த ப்ரோகாஸ்டினேஷன் வரதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. அந்த ரீசன் என்னென்னா, நம்ம வந்து அட் அ டைம் 4 விஷயம் பண்ணணும்னு நினைப்போம். ஜிஎஸும் படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கணும், ஆப்ஷனலும் படிக்கணும், எத்திக்ஸும் பண்ணணும், டெய்லி ஆன்சர் ரைட்டிங் 2 எழுதணும், காலையில் நியூஸ் பேப்பர் படிக்கணும், இதுக்கப்புறமா டெய்லி 30 கொஸ்டின் சால்வ் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக கூட வந்து ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து கேட்டாங்க, டெய்லி 30 கொஸ்டின் சால்வ் பண்ணணும்னு டாப்பர் சொல்கிறாங்க, ஆனால் நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. டாப்பர் வந்து டெய்லி நான் 30 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணேன், மெயின்ஸ் கொஸ்டின் 2 எழுதுனேங்கிறது சொல்கிறாங்க. அவங்க எத்தனை மாதம் அதை பண்ணாங்க, எப்போ பண்ணாங்கங்கிறது சொல்கிறது இல்லை. ஆனால் அந்த வீடியோ பார்க்குற ஆஸ்பிரண்ட் என்ன நினச்சிக்கிறான்னா, 365 நாள் அவன் பண்ணியிருக்கான் போல அப்படின்னு நினச்சிக்கிறான். ப்ரிலிம்ஸுக்கு ஒரு 3 மாதம் முன்னாடி அதை பண்ணியிருப்பாங்க, டெய்லி 30 கொஸ்டின்னு ப்ரிலிம்ஸ்க்காக. மெயின்ஸுக்கு படிச்சுட்டு இருக்கிறப்போ அந்த 3 மாதம் வந்து மெயின்ஸ்க்கு பண்ணியிருப்பாங்க. இட் டசன்ட் மீன் தட் தே ஆர் டூயிங் இட் ஃபார் தி 365 days. ஸோ அப்போது வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே நாளில் பண்ணணுன்னு இருக்கிறப்போ, நம்மளால் எதை பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறப்போ அந்த கன்ஃபியூஷனில் டெசிஷன் மேக்கிங் டிலே பண்ணுறோம். அந்த டிலே ப்ரோகாஸ்டினேஷனை கொண்டு போகும். ஆனால் இங்கே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுடலாமா, வாட்சிங் டாப்பர் வீடியோஸ் கேன் பி இன்ஜூரியஸ் டு யுவர் மென்டல் ஹெல்த். டாப்பர்ஸ் வீடியோ வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் இஷ்யூக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் என்னென்னா, 10 விஷயம் இருக்குது, எதை பண்ணுறதுன்னு தெரியாமல் இது பண்ணுறதா அது பண்ணுறதான்னு யோசிக்காமல் எதையாவது ஒன்று எடுத்து பண்ணுறது தான் சொல்யூஷன். நீங்கள் வந்து 10மே பண்ணணும்னு நினைக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு ஏதாவது 2 விஷயம் பண்ணால் போதும். அதில் ஏதாவது ஒன்று எடுத்து ஆரம்பிச்சிருங்க. அது வந்து எது படித்தாலும் இந்த எக்ஸாமுக்கு தேவை தானே. ஸோ அப்போது பெஸ்ட் சொல்யூஷன் இஸ் டு அவாய்ட் ப்ரோகாஸ்டினேஷன் இஸ் டு டேக் சம்திங் அண்ட் டூ எனிதிங். டோன்ட் ஸ்பெண்ட் மச் டைம் ஆன் சூஸிங் வாட் டு டூ. அதுங்க தான் ஷெடியூலிங் வருது. ஸோ ஷெடியூலிங் இருந்தால் இந்த இஷ்யூஸ் எல்லாம் வராது. ஸோ இதெல்லாம் தான் பெரும்பாலுமான இஷ்யூஸ் வித் தே ஃபேஸ் டியூரிங் தி ப்ரிப்பரேஷன். ஓகே, இதில் ஷெடியூலிங்னு சொன்னதுனால சொல்கிறேன், நான் இதை பண்ணுவேன். ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறப்போ ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு டேட் வைஸ் என்னென்ன பண்ண போகிறோன்னு பிளான்லாம் போட்டு வச்சுருவேன். ஃபஸ்ட்டு டே போகும், செகண்ட் டே வந்து ஏதோ பிரேக் ஆச்சுன்னா சரின்னு சேர்த்து பண்ணிக்கலாம், இல்லைனா பஃபர் டே போட்டிருப்பேன், இருக்குல்ல காம்பன்சேட் பண்ணிக்கலான்னு வச்சுருப்பேன். ஒரு வாரம் நாசமாக போயிடும். போனதுக்கப்புறம் இந்த ஒரு வாரத்தை காம்பன்சேட் பண்ண முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதில் ஸ்ட்ரெஸ் ஆகி 2வது வாரமும் போயிடும். ஸோ ஷெடியூல் பண்ணுறதுலேயும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இருக்குது. இதுக்கு ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா? ஷெடியூல் போடுறேன்ட்டு அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ண முடியல, டிப்ரெஷன் ஆகி இன்னும் டிப்ரெஷனுங்கிற வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது, இட்ஸ் அ வெரி பிக் வேர்ட். ஸோ ஷெடியூலை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா, ப்ராக்டிக்கல் ஷெடியூல் போட கற்றுக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு ப்ராக்டிக்கலாக என்னால் என்ன முடியும்னு தெரிஞ்சு அதுக்கு நம்ம போடணும். ஆம்பிஷியஸ் ஷெடியூல்ஸ் போடக்கூடாது, இது நம்பர் 1. 2வது, ஷெடியூல்ஸ் வந்து நிச்சயமாக நம்மளால் நிறைய நாள் வந்து ஃபாலோ பண்ண முடியாமல் தான் போகும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரீஷெடியூலிங் பண்ணணும், ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணும். அதுக்காக ரொம்ப ப்ரோகாஸ்டினேஷன் அண்ட் அன்ப்ரொடக்டிவாகவும் இருக்கக்கூடாது. இதுக்கு நடுவில் ஒரு பேலன்ஸ் வரணும். இதெல்லாம் எங்கேருந்து வரும், இது எப்படி வர வைக்கிறது அப்படின்னா, அக்கௌண்டபிலிட்டி கிரியேட் பண்ணணும். எப்போ வந்து ரூல்ஸ் ஆர் தேர், வென் ரூல்ஸ் ஆர் ஃபாலோட் அப்படின்னா, நம்ம எத்திக்ஸில் படிக்கிறோம்ல, வென் தேர் இஸ் அன் அக்கௌண்டபிலிட்டி மெக்கானிசம் தென் ஒன்லி கேன் பி என்ஷூர்ட். ஸோ அப்போ அந்த அக்கௌண்டபிலிட்டியை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஷெடியூலை ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா நாள் முடிகிறப்போ இன்னைக்கு படிக்க வேண்டியது படிச்சியான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நமக்கு ஒரு கன்சைன்ஸ் மட்டும்தான் இருக்குது, மனசாட்சி மட்டும் தான் கேட்குது, வேறு யாரும் எத்திக்ஸ் நடத்துறதுனால ஒரே கீவேர்ட்ஸாக வருது, எத்திக்கல் டர்ம்ஸ். இந்த நம்ம மனசாட்சி தவிர வேறு யாரும் கேட்கறது இல்லை. மக்கள் வந்து என்ன ஆதில் சார் எக்கனாமிக்ஸை விட்டு எத்திக்ஸ் போயிட்டாரா, அப்போ இனி எக்கனாமிக்ஸ் எத்திக்ஸும். ஸோ என்னதுன்னா, எத்திக்ஸில் எங்கே என்ன நடக்குதுன்னா, சரி எத்திக்ஸ்ன்ற மாதிரி என்ன நடக்கும்னு சொல்கிறேன். அக்கௌண்டபிலிட்டி கிரியேட் நான் சொல்லிடுறேன். அக்கௌண்டபிலிட்டிக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு மென்டார், ஒரு சைடில் மென்டார் இருப்பாங்க, அந்த மென்டார்கிட்ட போகிறப்போ அந்த மென்டார் கேட்குறாரு, நீ ஏன் நீ படிக்கல. ஸோ அப்போ அந்த மென்டாருக்கு பயந்து நம்ம படிக்கணும். இது எல்லாராலையும் மென்டாருக்கு போக முடியல அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கலாம். ஸோ ஈக்குவல் வேவ் லென்த்தில் இருக்கிற ஈக்குவலி மோட்டிவேட்டட் ஃப்ரெண்ட்ஸு ஒரு 2-3 பேர் ஒன்று சேர்ந்து தே கேன் மேக் ஈச் அதர் அக்கௌண்டபிள். ஸோ அப்படி இருக்கிறப்போ நிச்சயமாக ஷெடியூலிங் வந்து கரெக்டாக போகும். ஓகே, ஒன்று சேர்ந்தா நாசமாக தான் போகிறாங்க, எங்கே உருப்படி போகுது. அந்த ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்டபிள்னோடனே மார்க்னு தான் பார்த்தா, அதை தாண்டி நீங்கள் எத்திக்ஸ்னு வேறு சொல்லிட்டீங்க. கூகுள் ட்ரெண்ட்ஸில் போய் பார்த்தோன்னா இனிமேல் யூடியூப்பில் வந்து AMTN ஆதில் சார் எத்திக்ஸ்ன்னு சர்ச் அதிகமாக இருக்கும். AMTNல இன்னும் வீடியோ வரல, வேறு எங்கேயாவது வரும். ஓகே.